அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியில ஏசாயா எழுதிய புஸ்தகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து போதிக்கிறாரு. அப்படி போதிக்கின்ற பொழுது அவர் ஒரு காரியம் பேசுறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களது நெஞ்சம் கொழுத்து போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நெஞ்சம் என்றால் மனது, மனது என்றால் உள்ளம், உள்ளம் என்பது யார் வாழுகின்ற இல்லம்? தூய ஆவியானவர். வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, நம்முடைய உள்ளத்தில், மனதில், நெஞ்சத்தில் வாழ வேண்டியது தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம்முடைய நெஞ்சத்தில் வாழ்வாராக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற செயல்பாடுகளாகவே அமையும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நம்முடைய நெஞ்சத்திற்குள் இருந்து தூய ஆவியானவர் நம் கூட பேசி சொல்வாரு, அவரை நீ பாராட்டிக்கோ அப்படின்னு. அதுவே நம்முடைய நெஞ்சத்தை தீமையின் ஆவியானவன் குடிகொண்டு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எதுக்கு நீ அவனை பாராட்டணும்? நீ தான் உண்மையில ஜெயிச்சிருக்கணும். அங்க ஏதோ சதி நடந்துருச்சுது, அதால அவனை ஜெயிக்க வச்சுட்டாங்க, நீ எல்லாம் போய் அவனை பாராட்டிக்க வேணாம், நீ உன் பாட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இப்படி பல காரியங்களை நாம உதாரணப்படுத்தி கொள்ளலாம். ஆக மொத்தத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வருகின்ற காரியம் என்ன? உங்களது நெஞ்சம் எப்பொழுதும் தூய ஆவியானவரது தூண்டுதலால் செயல்படணும். தீய ஆவியின் தூண்டுதலால் செயல்படக்கூடாது. ஏன்னா அப்படி தீய ஆவியின் தூண்டுதலால் அது செயல்பட ஆரம்பிக்குமாக இருந்தால் அது அப்படியே நாளடைவில் தீமையை கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மீது ஏற்றுக்கொண்டு எது? நெஞ்சம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீமையின் காரியங்கள் உங்களது நெஞ்சத்தை மூழ்கடிக்க அது ஒரு கட்டத்தில் முழுவதுமாக தீமையினால் மூழ்கி போய் கொழுத்து போன நெஞ்சமாக அது உருவெடுத்து விடும். இந்த இருதயம் இருக்கு இல்லையா, இதுல கொஞ்சோன்னு கொழுப்பு படிந்தாலே அது அந்த இருதயத்துல இருந்து விலகி போகணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போம். ஏன் தெரியுமா? கொழுப்பு படிவு அதிகமாக இருந்து விட்டால் அது ஒரு கட்டத்துல மாரடைப்பை கொண்டு வந்து விடும் என்பதற்காக. நமக்கு கொலஸ்ட்ரால் தேவைதான், ஆனாலும் அது நல்ல கொலஸ்ட்ராலா இருக்கணும். அதே போன்றுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தை எப்பொழுதும் தூய ஆவியானவரது சிந்தையாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தேவையற்ற கொழுப்பு இருக்கு இல்லையா, இந்த கொலஸ்ட்ரால்ல தேவையற்ற கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகரித்து விட்டால் என்ன நடக்கும்? அது மாரடைப்பிற்குள் உங்களை தள்ளிவிடுவது போன்று நெகட்டிவான காரியங்கள் தீமையின் ஆவியானவனால் உங்களுக்குள் ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட உங்களது அந்த நெஞ்சம் தீமையால் கொழுப்படைந்து கொழுத்து போக உங்களது வாழ்க்கையை தொலைந்து போய்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அறிவுரையாக சொல்லுகின்றார், அப்பேற்பட்ட தீவிர ஆவியின் தூண்டுதலால் உங்களது வாழ்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இருக்குமாக இருந்தால், தாக்கத்துக்குள்ளாகி இருக்குமாக இருந்தால், அதை நிறுத்திவிட்டு தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்றபடி நன்மையின் காரியங்களை செய்து கொண்டு வாழுங்கள். அப்படி செய்து கொண்டு வாழுகின்ற வேளையில் உங்களது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பார்க்க நிறைந்த ஆசிரை பெற்றுக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, நீங்க எப்போ தூய ஆவியின் தூண்டுதலுக்கு செவி கொடுத்து அதன்படி நீங்க வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, நீங்க ஜெபத்துல அன்றாடம் திருப்பலி வேளையில் 7 வேண்டுதல்கள் தேவைகள் கேட்டு ஜெபிக்கிறீங்க இல்லையா, அந்த தேவைகள் அத்தனையும் உங்களது வாழ்க்கையில் நிறைவேறிக்கொள்ளும். அப்படி வாழ்க்கையில் நீங்க வேண்டுகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.